இருக்கிறேன். குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி. தூய்மையான வாழ்க்கை, பிரம்மச்சரிய புரட்சி, 12வது நாள். நான் பெருமை பேசினேன், நான் மனிதர்களிடையே பெருமை பேசினேன். எனக்கு தெரிந்த அப்பா, என்னுடைய படைப்புகள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கும் உங்கள் படங்களை அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் வந்து அவர் யார் என்று என்னிடம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி பதிலளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாகவே என்னால் சொல்ல முடியாது என்றுதான் சொல்வேன். அவர்கள் என்னை குறை கூறுகிறார்கள், இகழ்ச்சியுடன் விலகி செல்கிறார்கள். மேலும் நீயோ அங்கே சிரித்துக்கொண்டே அமர்ந்திருக்கிறாய். உன்னை பற்றிய என் கதைகளை அழியாத பாடல்களாக படைத்தேன். என் இதயத்திலிருந்து அந்த ரகசியம் பொங்கி வழிகிறது. அவர்கள் என்னிடம் வந்து உங்கள் அர்த்தங்கள் அனைத்தையும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி பதிலளிப்பதென்று எனக்கு தெரியவில்லை. நான் சொன்னேன், யாருக்கு தெரியும் அதன் அர்த்தம் என்று. அவர்கள் சிரித்துக்கொண்டே மிகுந்த இகழ்ச்சியுடன் சென்று விடுகிறார்கள். மேலும் நீ அங்கே சிரித்துக்கொண்டே அமர்ந்திருக்கிறாய். அந்த கவிஞர் ஓவியம் வரைஞ்சிட்ருக்காரு. மனிதர்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க இது யாருன்னு. அப்போ அந்த கவிஞர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, நான் எப்படி கடவுளை விவரிப்பது, அவரை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கும்போது அப்படின்னு கேட்குறாரு. அந்த கவிஞர் பாடல்களை உருவாக்குறாரு. மனிதர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த பாடல்களினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த கவிஞர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுறாங்க. அப்புறமா கடைசியாக அந்த கவிஞர் சொல்கிறாரு, நான் கடவுளை பார்க்குறேன். அவர் அங்கே அமர்ந்து சிரிச்சுட்டே இருக்கிறாரு, ஒரு வார்த்தை கூட பேசாமல். ரவீந்திரநாத் தாகூருடைய இந்த சிறிய கவிதை அந்த பரம்பொருளின் மர்மமான தன்மையை பற்றி விவரிக்குது. அவர் எல்லா நேரமும் அமர்ந்து சிரிச்சுட்டே இருக்கிறாரு, எதுலையும் தலையிடுறதில்லை. அவர் எல்லா நேரமும் சாட்சியாக இருக்கிறார். அவர் முற்றிலும் பார்வையாளர் நிலையில் இருக்கிறார். அந்த ஆகாயத்தை போல. அந்த ஆகாயத்துக்கு கீழே எரிமலை வெடிக்குது, ஆனாலும் அந்த ஆகாயம் பாதிப்படையாமல் இருக்குது. அந்த ஆகாயத்துக்கு கீழே பாம் பிளாஸ்ட் ஆகுது, ஆனாலும் அந்த ஆகாயம் எதுவும் தொடப்படாமல் இருக்குது. அந்த ஆகாயத்துக்கு கீழே உலகப் போர்கள் நடக்குது, ஆனாலும் அந்த ஆகாயம் காயப்படாமல் இருக்குது. அந்த ஆகாயத்துக்கு கீழே தொற்று நோய்கள் இருக்குது, ஆனாலும் அந்த ஆகாயம் பாதிப்படையாமல் இருக்குது. அந்த ஆகாயத்துக்கு கீழே நிறைய பண்டிகைகள் நடக்குது,
ஆனாலும் அந்த ஆகாயம் முற்றிலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. இதுக்கு பேர் தான் சாட்சி, விடுபட்ட பார்வையாளர் நிலை. மேலும் இது மிக சிறந்த அல்லது பெரிய நீண்ட சாதனைகளில் ஒன்று. இன்னைக்கு நாம் 12வது நாளுக்குள்ள நுழையிறோம். த மைக்ரோ மொமெண்ட்ஸ் ஆஃப் விக்ட்ரி, வெற்றியின் சின்ன சின்ன தருணங்கள். தூய்மைன்றது ஏதோ ஒரு நாள் இரவுக்குள்ள வரக்கூடியதில்லை. உண்மையிலேயே தூய்மைன்றது பெரிய பயணம். இது ஒரு பெரிய கோயிலை போல. ஒவ்வொரு செங்கலும் உங்களுக்கு வேணும். இது ஒரு நீண்ட மேரத்தான், லாங் மேரத்தான். நாள்லையே உங்களால் மேரத்தான் ஓடிட முடியாது. ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டே. ரோம்ன்ற நகரத்தை ஒரே நாளில் உருவாக்கிட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி தூய்மைன்ற நகரத்தையும் ஒரே நாளில் உருவாக்கிட முடியாது. அந்த ஃபாரஸ்ட், அந்த வனம், அந்த காடை ஒரே நாள் இரவில் உருவாக்கிட முடியாது. தூசியின் ஒவ்வொரு துகளும் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் மலையை உருவாக்குறீங்கன்னா மண்ணின் ஒவ்வொரு அணுவும் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் ஆழ்ந்த பெருங்கடலை உருவாக்குறீங்கன்னா ஒவ்வொரு துளியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே விஷயம் நியூரோ ஆல்கமி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பின் நரம்பியல் ரசவாதம். அந்த உந்துதல், அந்த தூண்டுதல், இந்த உந்துதல் தான் நம்மளுடைய பர்சனாலிட்டியினுடைய மிக முக்கியமான பார்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறோம். அந்த உந்துதல், அந்த தூண்டுதல், இந்த உந்துதல் தான் என்னுடைய சாராம்சம்னு ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அது வெறுமனே ஒரு கடந்து செல்லக்கூடிய அலை மட்டுமே. ஒரு உந்துதல் வந்திருக்குது, அது ஒரு பாதையை உருவாக்குது. நரம்பியல் மண்டலத்தில் ஒரு நெடுஞ்சாலையை உருவாக்குது. ஆனால் ஏற்கனவே அங்கே ஒரு நெடுஞ்சாலை உருவாக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை நீங்கள் அந்த உந்துதலை நிறைவேற்றுறீங்க, மொபைல் நோண்டுறதுனாலையோ அல்லது காமம் நிறைந்த கற்பனைகளுக்கு வழி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெடுஞ்சாலையை ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ப்ராட் ஆக்குறீங்க. ஆனால் உங்களால் அந்த உந்துதலை எதிர்க்க முடியும்னா அந்த நேரத்திலேயே அந்த உந்துதலினுடைய அந்த ஃபோர்ஸ் மறைஞ்சு போயிடுது. இந்த தருணத்தில் ஒருவேளை உங்களால் விட்னஸ், சாட்சியாக ஆக முடியும்னா அந்த எனர்ஜியினுடைய டைரக்ஷன் மாறிடும். ஸோ 1 செகண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பின் ஒரு வினாடி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை எதிர்க்கிறதுக்கு பதிலாக அதை வெறுமனே பாருங்க. அது வந்திருக்குது, அது போயிடும். ஒவ்வொரு புலன் சார்ந்த உந்துதலும் கூட தற்காலிகமானது. அது வந்திருக்குது, அது போயிடும். ஆனால் ஒருவேளை நீங்கள் அதுக்குள்ளே குதிச்சு அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதை ரொம்ப அழுத்தமாயிடும், ரொம்ப திக் ஆயிடும். அந்த பாதை ரொம்ப ஸ்மூத்தாக, பவர்ஃபுல் ஆகிடும். நம்மளுடைய நரம்பியல் மண்டலத்தில் நிறைய பாதைகள் இருக்குது. மேலும் நீங்கள் ஒரு செயலை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு கற்பனையை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதை ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடும். நீங்கள் தானாகவே இயங்கக்கூடியவர்கள் ஆகிடுவீங்க. ஒரு ரோபோ மாதிரி, ஒரு பப்பெட், அந்த பொம்மலாட்டத்தில் ஆட்டி வைக்கக்கூடிய அந்த பொம்மை மாதிரி ஆகிடுவீங்க. உங்களுக்கு வேணாம். ஆனால் எந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கிறீங்களோ, ரொம்ப சொகுசான நிலையில் இருக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதோ அந்த நேரத்தில் அந்த மனம் அந்த டோப்பமைன் ரிலீஸிங் பாதைக்கு போகிறதுக்கு விரும்பும். எங்கே டோப்பமைன் ரிலீஸ் ஆகப்படுதோ அந்த பாதைக்கு போகிறதுக்கு அது விரும்பும். இது ஒரு பழக்க சுழற்சி. மனதுக்கு சந்தோஷம் வேணும், மனதுக்கு சொகுசு வேணும். மேலும் எல்லா விதமான புலனின்பங்களும் டோப்பமைனை பெருக்க ஆரம்பிக்கும், டோப்பமைனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். மேலும் மனம் அந்த பாதையை தேடும். அந்த பாதை அரட்டையாக இருக்கலாம், ஷேரிங்காக இருக்கலாம், கற்பனைகளாக இருக்கலாம், வீடியோஸ் எது வேணாலும் இருக்கலாம். எனவே தூய்மையான வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள், முதல் கொள்கையே
இந்த உந்துதல் என்னுடைய பர்சனாலிட்டியினுடைய நிரந்தரமான பார்ட் இல்லைன்ற முடிவுக்கு வர்றது. இது ரொம்ப சின்ன அம்சம், இது வந்திருக்குது, இது போயிடும். ஒருவேளை அந்த தருணத்தில் நான் சாட்சி ஆயிட்டேன்னா இது ஒரு சின்ன வெற்றி ஆயிடும். நாம சின்ன சின்ன வெற்றிகளை சேமிக்கணும். அவ்வளவு டிஜிட்டல் தூசிகள் சேமிப்பாயிட்டே இருக்குது. ஒருவேளை உங்களால இந்த எல்லா மனசிதறல்களையும் ஸ்டாப் பண்ண முடியும்னா உங்களுடைய மனம் ஃபோக்கஸ்ட் ஆயிடும், ஒருமுகப்பட்டுடும், முற்றிலும் ஒருமுகப்பட்டுடும். எந்த அளவுக்கு தூண்டுதல் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உந்துதல் அதிகமாகும். எனவே நியூரோ அனாட்டாமியை புரிஞ்சுக்கோங்க. இது திரும்ப திரும்ப வரும் கற்பனை, இது திரும்ப திரும்ப வரும் சிந்தனை. அந்த திரும்ப திரும்ப செய்யும் செயல்தான் நம்மளுடைய சமஸ்காரத்தை ஆழமாக்குது. ஒருவேளை நீங்க ஒரு செகண்ட் அதை எதிர்த்தாலும் கூட அந்த முழு ஹைவே, அந்த முழு நெடுஞ்சாலையும் கிராக் ஆயிடும். அது அப்படியே உடைஞ்சு விழுந்துராது. ஆனா இந்த நேரம் அந்த நெடுஞ்சாலையில், அந்த ஹைவேல ஒரு கிராக் உருவாயிடும். அடுத்த முறை அதை எதிர்க்கிறதுக்கு நீங்க ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. எல்லா விதமான காமமும் ஒரு செகண்ட்ல தான் எழும்புது. ஒருவேளை அந்த ஒரு செகண்டை நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த ஒரு செகண்ட் நீங்க எதிர்த்துட்டீங்கன்னா, அந்த ஒரு செகண்ட் உங்க மனசை உங்களால ஏமாத்த முடியும் அப்படின்னா நீங்க தான் வின்னர், நீங்க தான் வெற்றியாளர். தூய்மை என்பது சிறிய வெற்றிகளால உருவாக்கப்பட்ட ஒரு மலை. எனவே இந்த எதிர்ப்பின் ரசவாதத்தை புரிஞ்சுக்கோங்க. எதிர்ப்பு தெரிவிங்க. உங்களை கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு அந்நியரையும் நீங்க ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைகிறாரு. அவரை ஒரு பெண் ஃபாலோ பண்றாங்க. அங்க ஒருத்தர் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாரு. அங்க 2 சேர் சைட் பை சைடு இருக்குது, பக்கத்து பக்கத்துல இருக்குது. அவர் தன்னைத்தானே ரொம்ப பணி உள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் காட்டிக்கிறதுக்காக அவர் போயிட்டு இன்னொரு சேரில் உட்காந்துட்டு அவர் உட்கார்ந்துருக்கிற சேரை அந்த மனிதருக்கும் அந்த பெண்ணுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் வந்தவரோ அதை எதிர்க்கிறாரு. அவர் எனக்கு வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் இவரோ ரொம்ப பணிவானவர். இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து உட்காரலான்னு சொல்கிறாரு. அப்புறமா அந்த மனிதரும் அந்த பெண்ணும் உட்கார்றாங்க. அப்புறமா அவர் அந்த பெண்ணுடைய காதில் சொல்கிறாரு, இவர் நம்மகிட்ட ரொம்ப கருணையோடு நடந்துக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அவங்க 2 பேருக்கே அவங்க யாருன்னு தெரியாது. நாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? நாம் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு உந்துதலையும் நாம் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆசை, அந்த தூண்டுதல்கள், அந்த ஆசைகள், அந்த உந்துதல்கள், அது வரும், அது போயிடும். அதனுடைய தற்காலிகமான நேச்சரை மட்டும் பாருங்க. 2வது விஷயம், ஆர்கிடெக்சர் ஆஃப் த மானுமெண்டல், பிரம்மாண்டத்தின் கட்டிடக்கலை. ஒரு பெரிய கோவில், ஒரு கடல், ஒரு மலை, ஒரு மேரத்தான், இது எல்லாமே பிட் பை பிட்டாக தான் வரும். யாருமே ஒரே நாள் இரவில் சன்னியாசி ஆயிட முடியாது. சன்னியாசின்றது யார் அப்படின்னா, தன்னுடைய அடுத்த 5 வினாடிகளை வென்ற ஒரு பாவி. தூண்டுதலின் ஒவ்வொரு தருணத்தையும் வென்றவர். தூண்டுதலின் சிறிய சிறிய தருணங்களை வெல்றதுனால நீங்க ஹீரோ ஆயிடுறீங்க. இது உள்ளத்தின் வெற்றி, இது உள்ளத்தின் ஆளுமை. பியூரிட்டின்றது விளம்பரம் இல்லை, இது நறுமணம். பியூரிட்டின்றது எல்லாருக்கும் காட்டக்கூடிய ஒரு கண்காட்சி இல்லை, இது ஒரு அனுபவம். எனவே சின்ன சின்ன வெற்றிகளை அடைங்க. அப்புறமா அந்த காமம் பவர்லெஸ் ஆயிடும். நீங்க உயர்ந்த விழிப்புணர்வினுடைய புதிய பாதையை உருவாக்குங்க. அப்போ அந்த கீழ்த்தரமான இச்சை, அந்த கீழ்த்தரமான சுகங்கள், அந்த கீழ்த்தரமான பொழுதுபோக்குகள் எல்லாம் தானாகவே விடுபட்டு போயிடும். உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. மேலும் வெற்றிகள்லையே மிகப்பெரிய வெற்றி டிஜிட்டல் வெற்றி. 0 யூடியூப். 24 மணி நேரத்துக்கு 0 யூடியூப் ஆயிடுங்க. 0.
0 அப்படின்னா என்ன ஆனாலும் தொடவே கூடாது. ZUT, 0 யூடியூப். ஒரு செகண்ட் சாட்சி பார்வை போதும் அந்த ஹைவேயை உடைக்கிறதுக்கு, கிராக் பண்ணுறதுக்கு. செகண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சின்ன வெற்றிகள் தான் நமக்கு வேணும். அந்த பியூரிட்டியினுடைய மிகப்பெரிய அரசாட்சியை உருவாக்குறதுக்கு இந்த சின்ன சின்ன வெற்றிகள் வேணும். நிறைய சன்னியாசிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தை பருவம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சிறிய வயதிலேயே காணா போயிட்டாங்க. யாருக்குமே அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. அந்த எல்லா வாய்மொழி கதைகளுமே அவங்களா உருவாக்குனது. அப்புறமா திடீர்னு நீங்கள் பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் உயரத்தை அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. அவதாரங்கள் எடுத்தவங்களும் கூட, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கூட அந்த தூண்டுதல்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது. அவங்களுடைய பலகீனத்தின் மீது வேலை செய்ய வேண்டியிருக்குது. அப்புறமா அவங்க அதை ஜெயிச்சு வந்துட்டாங்க. மேலும் எந்த குழந்தைங்க தன்னுடைய குழந்தை பருவத்தில் ரொம்ப ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க தன்னுடைய அடல்ட்ஹுட், பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் அவங்க ஆன்மீகவாதியாக இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நிறைய சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க சிறிய வயதிலேயே ரொம்ப ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் வளரும்போது அது எல்லாமே காணா போயிடுது. நீங்கள் படங்களில் நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த சிறிய வயதிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு அவர்களில் ஒரு சிலரே மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறாங்க. ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை தன்னுடைய 2 வயதில், அவர் 1980கள் அல்லது 90களில் இருந்தார். அவருக்கு அப்போது 2 வயது. அப்போ அந்த நேரத்தில் அவர் கம்ப்யூட்டரில் அவ்வளவு கை தேர்ந்தவராக இருந்தார். மனிதர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவனுடைய பெயர் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பப்ளிஷ் ஆனது. அப்புறமா டெல்லியிலேருந்து அந்த பையனுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் உங்கள் பையனை பார்க்கணும், உங்கள் பையன் ஒரு அதிசய பிறவியாக இருக்கிறான் அப்படின்னு ஃபோன் வந்தது. அப்போ மும்பையில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மினிஸ்டர் வந்தார், அந்த குழந்தைய பார்த்தாரு. மேலும் அந்த குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டாரு. அது இந்தியாவினுடைய எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ஃப்ளாஷ் ஆனது. மேலும் அந்த மினிஸ்டர் சொன்னார், இந்த குழந்தை கண்டிப்பாக ஐடி ஜீனியஸ் ஆகும்னு சொன்னார். இன்டர்நெட் வந்த அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை அவ்வளவு கை தேர்ந்தவனாக, அவ்வளவு திறமைசாலியாக இருந்தான் அந்த 2 வயதில். அந்த பேரண்ட்ஸுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எல்லாருமே தன்னுடைய குழந்தைய பாராட்டும் போது. மேலும் அந்த மினிஸ்டர் சொன்னார், இது என்னுடைய தீர்க்க தரிசனம். இந்த குழந்தை அறிவியல்ல மிக சிறந்த பெயருடையவனாக வருவான் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் வளர்ந்துட்டாரு. ஆனால் அவர் அறிவியல்லையே இல்லை, அவர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. அவர் விளம்பரங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க, விஷயங்கள் வித்தியாசமானது. ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருளில் இருக்கலாம். அப்புறமா திடீர்னு ஆன்மீக ஞானம் கிடைச்சு அவர் ஆன்மீகவாதி ஆயிடலாம். மேலும் யார் ஒருத்தர் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே ஆன்மீகத்தில் மிக உச்சத்தில் இருக்கிறாங்களோ, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஆன்மீகத்திலிருந்து காணாமையே கூட போயிடலாம். நான் எத்தனையோ மாஸ்டர் பிரம்மா குமார்ஸை பார்த்துருக்குறேன். அவங்க மிஸ்டர் ஆகிட்டு அப்புறமா மிஸ்ஸஸ் பிரம்மா குமாரியை தன்னோட வச்சுக்கிறாங்க. அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. எனவே இது அப்படி இல்லை. எனவே 2வது இந்த ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை, சின்ன சின்ன வெற்றிகளை சேகரிங்க. அப்புறம் 3வது, ஒரு செகண்டின் விழிப்புணர்வு போதும். ஒரு கன நேரத்தின் விழிப்புணர்வு, 1 moment of mindfulness. ஒரு கன நேரத்தின் விழிப்புணர்வு மலை போன்ற புலனின்பங்களை தோற்கடிக்க முடியும், விரட்டி அடிக்க முடியும். ஸோ இது 12வது நாள். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் தூய்மையினுடைய புது அம்சங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க.
எந்த அளவுக்கு ஆழமா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மெச்சூர் ஆவீங்க. பியூரிட்டின்றது மெச்சூரிட்டியினுடைய பயணம். இது உயர்ந்த விழிப்புணர்வினுடைய பயணம். ஓம் சாந்தி. அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன் நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறீர்கள். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் எங்கும் செல்லவில்லை. வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் அனைத்தும் கரையும் போது நான் இறக்கும்